வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி. இது வந்து பாசிப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் அதே மாதிரி புதினா சட்னி அதோடலாம் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியான நிறைய வகையான ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுள்ள பாசிப்பருப்பை எடுத்து 1 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ரொம்ப சீக்கிரமாக ஊறிடும். இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு 1/4 கப் அளவுள்ள பாசிப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதில் ஒரு 1/4 கப் அளவுள்ள மசித்த உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி முழுசாக பருப்பு போடுறப்ப நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இதிலேயே இப்போ தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற பாசிப்பருப்பை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். தண்ணி வந்து நிறையா சேர்க்காதீங்க. நார்மலாகவே பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா அரைக்கிறப்ப ஒரு மாதிரி பொது பொதுன்னு அரைச்சி தண்ணி அதிகமாக இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தண்ணி விடாமல் நம்ம கொரன்னு வடை மாவு மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு கலந்துடுங்க. கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி அதிகமாக தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த பச்சை மிளகா கடிக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சப்போஸ் பிடிக்கல அப்படின்னா பச்சை மிளகா விட்டுருங்க. கொத்தமல்லி கொஞ்சம், ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து எலும்பிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிசையிறப்பே உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ரவை 3 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லை அப்படின்னா அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன். நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் கிரம் சேர்க்க போகிறேன். பிரெட் கிரம் சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதே நீங்கள் ரவை செஞ்சிங்கன்னா ரவை வடை மாதிரி ஆகிடும் இல்லையா, அதனால் இல்லைனா மட்டும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பிரெட் கிரம்ஸை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் பாருங்கள், நமக்கு இந்த மசால் வடையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மாவு கன்சிஸ்டன்சி கிடைக்கும்ல, அது மாதிரி நல்லா வந்து திக்காயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. திரும்ப வந்து ஒரு மாதிரி நொதன்னு ஆயிரும். உடனே நம்ம வந்து எண்ணெயில் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து ரோல் மாதிரி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கோலா உருண்டை, வடை, இல்லை கட்லட் மாதிரி கூட பண்ணலாம். நீங்கள் வந்து இதை ஷாலோ ஃப்ரையாக கூட பண்ணிக்கலாம். கட்லட் மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயில் பொரிக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்க இந்த ரோலுக்குன்னு பார்த்திங்கன்னா 11 கணக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம மீடியமான தீயிலேயே தான் இதை வறுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம மாவு, அது உள்ள வரைக்கும் நல்லா வேகணும். அதே மாதிரி மெதுவாக வேகிறப்ப மட்டும்தான் நம்ம அந்த பாசிப்பருப்பு நல்ல ஒரு கிறிஸ்பி டெக்ஸ்சராக கிடைக்கும். நம்ம முழுசாக போட்டிருக்கிற பாசிப்பருப்பு வந்து நல்லா வேகும். அதனால் அதிகமான தீயில் வச்சிங்கன்னா பச்சையாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசால் வடை மற்ற வடையெல்லாம் பொரிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி வந்து மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறனால உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கிது. சப்போஸ் உங்களுக்கு மிளகாய்த்தூள் வேண்டாம் அப்படின்னா பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா அது நமக்கு ஒரு வெளிர் மஞ்சள் கலரில் நமக்கு ஸ்நாக்ஸ் கிடச்சிரும். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பேப்பர் டவலில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் வந்து உறிஞ்சினதுக்கு அப்புறமா நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்மளோட டைம் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.